ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எப்படி நட்டுறது அதை இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விதை வாங்க முடியாது. ஏன்னா உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வளரும். நீங்கள் எங்கேயாச்சும் கடையில் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2 மாதம் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இது பண்ணாமல் அது அதாவது 2 வாரம் விட்டிங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா முளை போட ஆரம்பிச்சிடும். மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி முளை போட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து கரெக்டாக மண்ணுக்குள்ளே புதைக்கணும். புதைச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழி தோண்டிட்டேன். குழி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தோண்டிடுங்க. ஓகே, குழி தோண்டியாச்சு. ஸோ இதில் இந்த உருளைக்கிழங்கு நான் நடலாம். இந்த முளைப்பெலாம் பார்த்திங்கன்னா மேலாப்பில் இருக்க மாதிரி பார்த்துட்டுங்க. இப்படி திருப்பி நட்டிங்கன்னா முளைப்பு உடஞ்சிரும், மேலே வராது, மண்ணுக்குள்ளே போய் உடஞ்சி வேஸ்ட்டாக போயிருந்தது. ஸோ கேர்ஃபுல்லாக மேலாப்பில் நட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்ணை லைட்டாக தூவுங்க. தூவிட்டு வச்சு ஒரு அமுத்தினீங்கன்னா பார்த்தீங்கன்னா முளைக்காது, மண் டைட் ஆகிரும், முளைப்பு மேலே வராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேலாப்பில் இது மாதிரி சாஃப்டாகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, இங்கே நெட்டியாச்சு. ஸோ இது எப்படி வளரும்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி செடி வளர ஆரம்பிச்சிடும். அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு செடி. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செடி அதிகமாக ஹைட்டாக வளர ஆரம்பிச்சிடும். வளர்ந்ததுக்கப்புறம் அதோடய வேர் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா நேரத்துக்கடி பறவை வச்சிடும். அந்த வேர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருளைக்கிழங்காக பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த ஒரு செடிக்கு நான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எனக்கு அக்யூரேட்டாக தெரியல, இதான் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி உருளைக்கிழங்கு செடி நட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10க்கு மேலே உங்களுக்கு உருளைக்கிழங்கு கிடச்சிருந்த ஒரு செடியில். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன், செடி எப்படி பராமரிக்கிறது, என்னென்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு அந்த செடியோட அப்படியே உங்களுக்கு காட்டுற வீடியோ லைவாக. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுருங்க. சூரிய ஒளியும் பார்த்தீங்கன்னா நல்லா கிடச்சிட்டே இருக்கணும். ஸோ ஆல்ரெடி அந்த மண் ஈரமாக தான் இருக்குது, நிழல் ஓரளவுக்கு இருக்குது, சூரிய ஒளி வருது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி இங்கே 1 ஊனிட்டேன், இங்கே ஆல்ரெடி 1 2 3 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 செடி ஊனிக்கிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.